118வது ஜெயந்தி விழாவும் ஜெயந்தி விழா 63வது குருபூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து முடிந்து இதே மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாம் தேதி 25 வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அந்த திருவுருவ சிலைக்கு சாத்திவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமை டெஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்ய வைத்திருக்கிறோம். மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிட்டு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு. தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பி டீமுக்கு உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தாங்க நிரூபிச்சிருக்காரு. அதை விளக்க அது போதும். தொடரட்டுங்க, வழக்கு தொடர்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, தொடரட்டும். அதனால என்ன தப்பு? தொடரட்டும் கேட்கலையா? என்னப்பா அப்படி முடிக்கிறேன்? நீ தானப்பா கேட்ட துரோகம் பண்றதா கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆறாம அசையாம மெதுவா கேளுங்க. நான் ரெடிப்பா. நாங்க எல்லாருமே ஒரே களத்துல தானே இருக்கிறோம். சொல்லுங்க சார். இப்போ பொய் சொல்றதுல நோபல் பரிசே தரலாம்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எடப்பாடியார் அவர்களுக்கு நோபல் பரிசே தரலாம், பொய் சொல்வதற்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவரு டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவரு வந்து புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை. அவர் ஏதாவது கேட்கிறாரு, அவருக்கு ஆள் இல்லை. புகைப்படத்தை அங்கங்க உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சு பதில் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நல்ல கருத்துள்ள கேள்வியா கேள்வி. என்னங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆயிருந்தா முன்னால பிறந்திருப்பாரு, பின்னால கல்யாணம் லேட்டா பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு. அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியோட அதிகமா இருக்கிறால்தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்ப கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.